இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் மதர் நேச்சர். வி ஆர் கோயிங் டு ரீட் அபவுட் மதர் நேச்சர். தட் இஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல். ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிறத விருந்தோம்பல். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தால் வில் பி வெரி ஹாப்பி, இசன்ட் இட்? அம்மா நிறைய புதுசாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஃபுட்டு யூஸ்வலாக இருக்கிற ஃபுட்டை விட அந்த ஃபுட்டு இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்போ அம்மா எப்படி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் மதர் நேச்சர் இயற்கை இருக்கு இல்லையா, அதுவுமே நிறைய நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதுவுமே நிறைய கொடுத்துருக்கு. அதுதான். See the poem. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. மதர் நேச்சரோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பாருங்க. அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா க்ரீச்சர்ஸ்க்கும் தேவையான எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குறாங்க. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. இங்கே ட்ரீ கடியில் இப்போ மதர் நேச்சர் வந்து ஒரு ட்ரீ மட்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரீ கடியில் ஷேடோஸ்க்காக நிறைய மிருகங்கள் வந்து நிற்கும் இல்லையா? பேர்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரீயில் இருக்கும், கீழே ஆடு மாடு கேட்டில் எல்லாம் அந்த இடத்துல நிற்கும் இல்லையா? ஸோ அங்கே இருக்கிற யாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடியவங்க தான். அவங்க வந்து அந்த ட்ரீயோட ஷேடோஸாக அவங்க நிச்சயமாக அவங்களே வந்து அவங்க ஷேடோஸை வாங்கிக்கலாம். அவங்க ட்ரீ கடியில் அவங்க நிழலுக்காக நிற்கலாம். அந்த ட்ரீ கொடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த கேட்டிலுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குது. கேட்டிலாக இருக்கட்டும், பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எதுவாக இருக்கட்டும், ஓகே. ஸோ எல்லாருக்குமே அந்த ட்ரீ வந்து ஃப்ரூட்ஸை ஃப்ரீயாக தான் கொடுக்குது. ட்ரீக்கு நம்ம எந்த ட்ரீக்குமே நம்ம பணம் கொடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிறது இல்லை இல்லையா? ட்ரீ வந்து அது கொடுக்குற ஷேடோஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அது ஃப்ரீயாக தான் கொடுக்குது. There is a home for bird and the refreshing place for the herd. பேர்டுக்கான அந்த ட்ரீ எப்படிப்பட்டதாக இருக்குது? பேர்டோட ஹோமாக இருக்குது. நிறைய பேர்டு நெஸ்ட் பில்ட் பண்ணும் இல்லையா? குருவி கூடெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ட்ரீயில் தான் கூடு கட்டும். ஸோ அந்த ட்ரீ வந்து பேர்டுக்கு ஒரு ஹோமாக அந்த ட்ரீ இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்டு. ரெஃப்ரெஷிங் பிளேஸ் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பிளேஸ். எஸ், ட்ரீ ஒன்று இருந்ததுன்னா அந்த நிழலில் வந்து ஆடு மாடு எல்லாமே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் அந்த நிழலுக்காக. ஸோ அது மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங் பிளேஸாகவும் மதர் நேச்சர் இருக்குது. ஓகே. ஸோ in this first stanza, the poet talks about the hospitality of Mother Nature. Then next stanza this virtue is our culture, follow it in our future. இப்போ மதர் நேச்சர் இருக்காங்க இல்லையா? மதர் நேச்சர் எப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஹை மாரல் குவாலிட்டி இல்லையா? வெரி குட் குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாரல் குவாலிட்டி, அந்த பிஹேவியர் தான் நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பழக்க வழக்கம். ஓகே. வர்ச்சு அப்படின்னா ஒரு மாரல் பிஹேவியர். இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்து உதவுற ஒரு வர்ச்சு, ஒரு பிஹேவியர் தான் நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பழக்க வழக்கங்கள். ஃபாலோ இட் இன் யூர் ஃப்யூச்சர். அந்த பழக்கத்தை நம்ம ஃப்யூச்சரில் எப்போவுமே ஃபாலோ பண்ணும், விடாமல் ஃபாலோ பண்ணும். ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். எல்லாரையுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு வாங்க. வீட்டுக்கு இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே நாமளும் யாரை வெல்கம் பண்ணாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணால் அவங்களோட மனசில் நாம் இடம் பிடிக்கலாம். இந்த லைஃப்பில், இந்த வேர்ல்டில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய பேருக்கு நம்ம பிடிச்சவங்களாக இருக்கலாம். Fortune knocks with its best those who cares for their guest. Fortune அப்படின்னா லக்கு. ஒருத்தருக்கு நிறைய லக்கு கிடைக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா அவங்க நிச்சயமாக எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? கெஸ்ட்டு மேலே கேர் எடுத்துக்கிறவங்க. அதாவது இங்கே கெஸ்ட்டுங்கிறத நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு. நேச்சர் மேலே நிறைய கேர் எடுத்துகிட்டு இயற்கையை பத்திரமா பார்த்துக்கிறவங்களுக்கு நிறைய ஃபார்ச்சூன் கிடைக்கும், நிறைய லக்கு கிடைக்கும். ஸோ வி ஷுட் சேஃப் காட் நேச்சர்.